51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மோட்சம் தரக்கூடிய தலங்களில் ஒன்றாகவும் இந்த திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரக்கூடிய அன்னையாக பேசும் தெய்வமாக அருள்பாலிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் அனைத்துமே இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அன்னையுடைய திருவடிகள் அடக்கம் என்பதனால இந்த தலத்திற்கு ஒரு முறை சென்று வழிபட்டோம்னா நவகிரக தோஷமானது ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் திருமண வரம், குழந்தை வரம் போன்றவைகள் இந்த தலத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுடைய முக்கிய வேண்டுதலாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆலயம் எங்கு அமைந்துள்ளது, இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அன்னையை வீட்டில் இருந்தபடி எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் காமாட்சி தாயே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மோட்சபுரிகளில் ஒன்றாகவும் விளங்கக்கூடியது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலாகுங்க. இங்கு அம்பிகையை பக்தர்கள் தாயாகவும் குழந்தையாகவும் வழிபட்டுட்டு வராங்க. தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தரக்கூடிய அற்புத தெய்வமாக அன்னை காமாட்சியானவள் விளங்குறாங்க. அன்னை காமாட்சிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான மங்களங்களும் வந்து சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அன்னை காமாட்சி ஆதி சங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தின் முன்னாடி அமர்ந்து காட்சி தருவதால் பக்தர்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை அளிப்பவராகவும் இந்த தல அம்பிகையானவள் விளங்குறாங்க. நாட்டில் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து அன்னையை வழிபட்டுட்டு செல்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா கோவில் மாநகரம் என்ற போற்றக்கூடிய காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடியது மிக முக்கியமான கோவிலாகுங்க. காமாட்சி அம்மன் திருக்கோவில் என்று சொல்லப்படுது. 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மோட்சம் தரு தலங்களில் ஒன்றாகவும் அன்னை காமாட்சி அம்மன் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரக்கூடிய அன்னையாக பேசும் தெய்வமாக காமாட்சி அம்மன் அருள் பலிச்சிட்டு வராங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தி பீடமாகவும் இந்த ஆலயமானது இருக்குது. அன்னை பராசக்தி தொப்புள் பகுதி விழுந்த இடமாகவும் சொல்லப்படுதுங்க. அதனாலேயே இந்த தலம் நாபி பீடம் அப்படின்னும் அழைக்கப்படுது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அமைந்ததற்கு 2 விதமான வரலாற்று கதைகளானது சொல்லப்படுதுங்க. தட்சனின் யாகத்தீயில குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சதியின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் சுற்றிய போது அன்னையுடைய தொப்புள் பகுதி விழுந்த இடத்துல சக்தி பீடமானது அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. புராணங்களின்படி மற்றொரு கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஒருமுறை கைலாயத்தில் தவத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமானுடைய கண்களை பார்வதி தேவி தன்னுடைய 2 கரங்களால் விளையாட்டாக மூடியதால் உலகமே இருள மூழ்கியதாமாங்க. அந்த தவறுக்காக அன்னை பூலோகம் வந்து தவம் செய்ய சொல்லியிருக்கிறாரு சிவபெருமான். பூலோகம் வந்த அன்னையும் மாங்காடு தளத்தில் தீமூட்டு தவம் செஞ்சிருக்கிறாங்க. அன்னையுடைய தவத்திற்கு மகிழ்ச்சி அடைந்த சிவன் காஞ்சிபுரத்தில் வந்து தன்னை அடையும்படி சொல்லியிருக்கிறாரு. அதன்படியே சிவனையும் அடையும் பொருட்டு அன்னை வந்து அமர்ந்த இடமே காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா தங்க கோபுரத்தின் கீழ் அமைந்த கருவறையில் அன்னை 2 கால்களையும் மடித்து பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராங்க. 4 திருக்கரங்களுடன் காட்சி தரக்கூடிய அன்னையின் முன்னாடி 2 கைகளில் கரும்பு வில்லும் மலர் கணைகளும் ஏந்தியபடியும் தன்னுடைய பின்னாடி கைகளில் பாசம் மற்றும் அங்குசம் வைத்த நிலையிலும் கருணையே வடிவமாக மங்கள ரூபிணியாக பரபிரம்ம ஸ்ரோபிணியாக காட்சி தராங்க. ஆரம்பத்தில் உக்கிரமாக காட்சி அளித்த அன்னையின் முகம் ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பிறகு சாந்த வடிவமாக மாறியதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் காயத்ரி மண்டபத்தில் அமைந்திருக்கக்கூடிய அன்னையுடைய கருவறையை சிவன், விஷ்ணு, பிரம்மா போன்றோர் சக்திகள் அடங்கிய திரித்துவத்தால் சூழப்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய சுவர்களில் பங்காரு, காமாட்சி, ஆதிசங்கரர், சரஸ்வதி போன்றோரது சன்னதிகளும் அமைஞ்சிருக்குதுங்க. சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலில் காமாட்சியுடைய காமாட்சி பாரா பத்ரிகா, தவ காமாட்சி, அஞ்சன காமாட்சி, சொர்ண காமாட்சி, உற்சவ காமாட்சி என 5 வடிவங்களை நம்மளால் தரிசிக்க முடியுங்க. 108 திவ்ய தேசங்களில் திரு
கல்வனூர் பெருமாள் கோவில் சிதிலம் அடைந்ததால் அந்த கோவிலில் இருந்த பெருமாளை இங்கே எடுத்துகிட்டு வந்து வைத்ததாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் விளங்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலில் திருமாலுடைய வராக வடிவத்தை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே இந்த கோவிலில் சூரியன், சந்திரன், குபேரன் போன்ற ஏராளமான தெய்வங்களுடைய சன்னதிகளும் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. கிபி 5 முதல் 8ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவ மன்னர்களால் இந்த கோவிலானது கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. தற்போது இருக்கக்கூடிய கோவில் 1783ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இது இந்து அறநிலைத்துறையினால் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய கோவில்களில் ஒன்றாகுங்க. காஞ்சி காமகோடி பீடத்தில் தலைமை இடமாகவும் இந்த ஆலயமானது விளங்குது. அதே போல் காயத்ரி மண்டபத்திற்கு செல்லக்கூடிய வழியில் அன்னபூரணி சன்னதியானது அமைஞ்சிருக்குது. இங்கு ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகமானது நடத்தப்படுங்க. இந்த அம்பிகையை வணங்கிவிட்டு பிஷத்வாரம் வழியாக பவதி பிஷாம் தேகி என்று கையேந்தி பிச்சை கேட்டு வழிபட்டால் நமக்கு உணவு போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அன்னை நம்மை காப்பாற்றுவாள் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க. அனைத்து ஐஸ்வர்யங்களும் மன நிம்மதியும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே நிரந்தரமாக இருக்குங்க. மோட்ச நிலையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அம்மனுடைய திருவடிகளில் நவ கிரகங்களும் அடக்கம் என்பதனால இந்த ஆலயத்துக்கு நம்ம வழிபட்டோம்னா நவகிரக தோஷம் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அன்னை காமாட்சியுடைய கருவறைக்கு முன்னாடி துர்வாசகருக்கு என்று தனி சன்னதியானது அமைஞ்சிருக்குதுங்க. இவர் சிவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அன்னை காமாட்சி பக்தர்களை பாதுகாப்பதற்காகவும் எல்லையற்ற கருணையாகவும் இருக்கிறாங்க. அளவில்லாத சக்திகளையும் குறிக்கக்கூடிய சத்வ சக்தியாகவும் துர்வாசகர் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே அன்னை காமாட்சியை போற்றக்கூடிய திரிபுர மகிம ஸ்தோத்திரம், லலிதா ஸ்தவ ரத்தினம் போன்ற ஸ்லோகங்களை இவரே இயற்றியதாக சொல்லப்படுதுங்க. சரஸ்வதியுடைய சாபத்தால் கேட்கக்கூடிய திறனற்றவராகவும் பேசும் திறனற்றவராகவும் இருந்த துர்வாசகர் அன்னை காமாட்சியுடைய கருணையால் இந்த சாபத்திலிருந்து விடுபட்டதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. லலிதா சகஸ்ர நாமத்தா முதலில் திருநாமமாக விளங்கும் ஸ்ரீ மாதா என்ற துதி அன்னை காமாட்சியை குறிப்பதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே ஹயக்ரீவர் அகத்திய முனிவர் மூலமாக லலிதா சகஸ்ர நாமத்தை அருளியதால் ஹயக்ரீவர் அகத்தியர் இருவருக்குமே இந்த கோவிலில் தனி சன்னதிகளானது அமைக்கப்பட்டிருக்குது. கோவிலின் தலை விருச்சகமாக மாமரமானது இருக்குதுங்க. இது பல யுகங்களாக இருப்பதாக சொல்லப்படுது. மாசி மாதத்தில் காமாட்சி அம்மனுக்கு தேர் திருவிழாவானது நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்ப உற்சவம், பிரம்மோற்சவம் போன்றவைகளானது நடத்தப்படுது. இது தவிர நவராத்திரி, ஆடி ஐப்பசி பூசம், சங்கர ஜெயந்தி, வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம் போன்ற விழாக்களானது நடத்தப்படுதுங்க. அனைத்து மாதங்கள்லையுமே வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சிறப்பு பூஜைகளானது இந்த ஆலயத்தில் நடைபெறுது. மேலுமே குழந்தை வரம், திருமண வரம் போன்றவைகள் இந்த தலத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுடைய முக்கிய வேண்டுதலாக சொல்லப்படுது. இங்கு இருக்கக்கூடிய சந்தான ஸ்தம்பத்தை வணங்கணும்னா புத்திர பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையை சொல்லப்பட்டு வருதுங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா தசரத சக்கரவர்த்தி இங்கு வந்து புத்திர காமேஸ்கோடி யாகம் செய்து தான் ராமர், லட்சுமணன் போன்றவர்கள் பிறந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு புடவை சாத்துதல், அன்னதானம், அபிஷேகம் போன்றவைகளை செய்து தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றிட்டு வராங்க. இந்த ஆலயம் எப்பொழுது திறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலை 5 மணிக்கு தொடங்கி பகல் 12-15 மணி வரையிலான நேரத்தில் இந்த ஆலயத்தினுடைய நடையானது திறந்திருக்குங்க. அதே போல் மாலை 4 மணி முதல் 8-15 மணி வரையிலான நேரத்தில் கோவில் நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமைகளில் இரவு 9:30 மணி வரையிலான நேரத்திலையும், பௌர்ணமி நாளில் இரவு 10:30 மணி வரையிலான நேரத்திலையும் நடையானது திறந்திருக்குங்க. இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திற்கு, பஸ் நிலையத்திற்கு ரொம்பவே அருகில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குது. சங்கரம் மடத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவில் தான் காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில்கள் அனைத்திற்கும் துவக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலோட முகவரி பார்த்திங்கன்னா ஸ்ரீ காமாட்சி அம்மன் தேவஸ்தானம், காஞ்சிபுரம், தமிழ்நாடு ஆகுங்க. வீட்டிலிருந்து காமாட்சி அம்மனை எப்படி வழிபட்டோம்னா நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள் தீரும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் செய்ய வேணுங்க. தொடர்ந்து 16 வாரங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேணும். இதற்கு மொத்தம் 16 விளக்குகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் காலை நேரத்துலையோ இல்லைன்னா மாலை நேரத்துலையோ இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். இதற்காக உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேணுங்க. அந்த இடத்த பன்னீர் தெளித்து நீங்கள் சுத்தம் செய்ய வேணும். அந்த
இடத்துல பச்சரிசி மாவால் நீங்கள் கோலம் போட்டு காமாட்சி அம்மனுடைய படத்தை நீங்கள் வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு அந்த படத்துக்கு சந்தன குங்குமம் வைக்க வேணும். அதே போல் வாசனையான பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும். காமாட்சி அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் படைக்க வேணுங்க. வெற்றிலை பாக்கு நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேணும். ஒரு வாழைப்பழமும் படைத்து நீங்கள் வழிபடலாங்க. அதற்கு பிறகு ஒரு அகல் விளக்கை எடுத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேணுங்க. தீபம் ஏற்றிய பிறகு காமாட்சி அம்மனுடைய அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்ய வேணும். அதற்கு பிறகு கற்பூர ஆராத்தி காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. அதற்கு அடுத்த நாள் அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து பத்திரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். 2வது வாரம் முதல் வாரம் ஏற்றிய அகல் விளக்கை ஏற்றி அதோடு புதுசாக இன்னொரு விளக்கையும் நீங்கள் ஏற்றி 2 தீபமாக ஏற்றி இதே போல் நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் வழிபட வேணும். இதே போல் நீங்கள் தொடர்ந்து 16 வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு விளக்காக கூட்டிக் கொண்டே வர வேணுங்க. கடைசியாக 16வது வாரத்தில் 16 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து காமாட்சி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்ய வேணும். கடைசி உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கலாங்க. பிரசாதம் அதிகமாக செய்தோ தானமாக நீங்கள் கொடுக்கலாங்க. இப்படி நீங்கள் வழிபடுவதனால